வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ நகட்ஸ். இது ரொம்ப சுலபமான டிஷ் தாங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சோளம் 1 கப், அப்புறம் 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு, ஒரு சின்ன பீஸ் சீஸ், அப்புறம் வெங்காயம் ஒரு அரை வெங்காயம், கொத்தமல்லி இலை கொஞ்சம், 2 காஞ்ச மிளகா. மிக்ஸி ஜாரில் 1 கப் சோளத்தை போட்டுக்கோங்க. ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுன்னா ஸ்வீட் கார்ன், இல்லை நார்மல் கார்ன்னாலும் ஓகே. அப்புறம் 2 காஞ்ச மிளகா, அது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் வெங்காயம் பாதி வெட்டி வச்சது, கொத்தமல்லி கொஞ்சம், 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு, இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்கேன். அதுக்குள்ளே 2 முக்கியமான வேலை செய்ய போகிறேன். ஒன்று சீஸை துருவி வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி. ரெண்டாவது கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு 1 ஸ்பூன். நான் இங்கே கோதுமை மாவு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் பொட்டேட்டோ. இதை நல்லா வேக வச்சு தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. நல்லா துருவினதுக்கப்புறம் அது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து அது கூட உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட துருவி வச்ச சீஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நக்கெட் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சோள மாவும் அப்புறம் கோதுமை மாவும் கலந்து வச்ச கலவையும் பிரெட் க்ரம்ஸையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் செய்கிறது ஒரு பெரிய வேலையே இல்லைங்க. ஒரு 3-4 ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை குட்டி குட்டியாக உருட்டி அதை அந்த மாவு கலவையில் முக்கி எடுத்து அந்த பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் 15லேருந்து 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம 1 மாதம் வரைக்கும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிற டைமில் நம்ம சூடாக எடுத்து பொரித்து கொடுக்கலாம். பார்ட்டி டைமோ இல்லை குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியோ நம்ம ஃப்ரை பண்ணி சூடாக அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக நகட்ஸ் அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதை எடுத்துருங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை மயனீஸும் கெச்சப்பும் வச்சு சூடாக பரிமாறுங்க. நன்றி.